தீபாவளி பலகார லிஸ்ட்டில் இது 11வது ரெசிபி. இது செய்கிறது இவ்வளோ ஈஸின்னு தெரிஞ்சால் இனி கடைகளில் வாங்கவே மாட்டீங்க. இதோட ஒரிஜினல் நேம் பாலுஷாஹின்னு எத்தனை பேருக்கு தெரியும்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் பாதுஷா எப்படி பர்ஃபெக்டாக லேயராக ஜூஸியாக செய்யறதுன்னு சொல்ல போகிறேன். வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. 2 கப் மைதா மாவு எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. சால்ட் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நெய் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தயிர் 1/4 கப் சேர்த்துக்கோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் டைட்டாக பிசைஞ்சிக்கோங்க. அப்போ தான் பாதுஷாக்கு லேயர் கிடைக்கும். இன்னும் லேயர் கிடைக்க கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு ஒன்று மேலே சேர்த்து அப்படியே திரட்டி வச்சிடலாம். 30 மினிட்ஸ் ஊறட்டும். நெக்ஸ்ட் நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். சிரப்புக்கு 2 கப் சக்கரை, 1 கப் தண்ணி, கலர் பவுடர் சேர்த்து ஆயில் மாதிரி பிசுன்னு வந்ததும் லெமன் ஜூஸ் விட்டு ஆஃப் பண்ணிடலாம். மாவு கொஞ்சமாக எடுத்து அதை ரவுண்டாக உருட்டிட்டு சென்டராக ட்விஸ்ட் பண்ணி ஹோல் மாதிரி பண்ணிடலாம். இதை மிதமான சூட்டில் இருக்க எண்ணெயில் பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் ஸ்லோ குக் பண்ணணும். 2 சைடும் திருப்பி விட்டு ஸ்லோவாக குக் பண்ணணும். நெக்ஸ்ட் இதை சுகர் சிரப்பில் சேர்த்து 2 to 3 hours வரைக்கும் ஊற விடலாம். அவ்வளவுதான். ரொம்பவே டேஸ்டியான பேக்கரி ஸ்டைல் பாதுஷா வீட்லேயே ரெடி. ஃபுல் ரெசிபிக்கு கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்கள்.